ஒரு வயதான தச்சர் இருந்தார். அவருடைய கைவண்ணம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவர் செய்கிற ஒவ்வொரு மரச்சாமானும் ஒரு சிற்பம் மாதிரி இருக்கும். அந்த ஊரே அவரை தச்சு சிற்பின்னு தான் சொல்லும். பல வருஷமா அவருடைய கடை அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. ஆனா காலம் மாறுச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் மெஷின்ல செஞ்ச விலை குறைவான பர்னிச்சரை விற்க ஆரம்பிச்சாங்க. ஜனங்களுடைய ரசனை மாறுச்சு. அந்தோணியின் கைவேலைப்பாடுகளுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு. கடைக்கு வர்றவங்க குறைஞ்சாங்க. வருமானம் நின்னு போச்சு. ஒரு கட்டத்துல தன் ஜீவனுக்கும் மேலாக நேசித்த அந்த கடைய மூடுற நிலைமைக்கு வந்துட்டார். மனம் உடைஞ்சு போனார் அந்தோணி. இத்தனை வருஷம் உழைச்சதுக்கெல்லாம் இதுதான் பலனா? என் திறமைக்கு இனி மதிப்பே இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு இன் சொல்லி தன் ஊழியையும் சுத்தியலையும் ஒரு மூலையில போட்டுட்டார். அவருடைய முந்தின வாழ்க்கை வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனா இப்போ எதிர்காலம் இருண்டு போன மாதிரி உணர்ந்தார். ஒரு நாள் பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய கட்டிடக்கலை நிபுணர், ஆர்கிடெக்ட், அந்த ஊருக்கு வந்தார். அவர் ஒரு பழைய பாரம்பரியமான ஒரு மாளிகையை புதுப்பித்து கட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்காக கைவேலைப்பாடுகள் தெரிந்த ஒரு சிறந்த தச்சரை தேடி அலைந்தார். ஊர்ல விசாரிச்சப்போ எல்லாரும் அந்தோணியின் பெயரை சொன்னாங்க. அவர் அந்தோணியின் வீட்டுக்கு போய் அவருடைய பழைய வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு திறமையத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த நிபுணர் அந்த மாளிகையின் மொத்த மர வேலைப்பாடுகளையும் அந்தோணி கிட்ட கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அவர் செஞ்ச ஒவ்வொரு பொருளையும் கலைப்பொருள்னு சொல்லி பெரிய விலைக்கு விற்கவும் உதவி செஞ்சார். கொஞ்ச நாள்ல அந்தோணியின் புகழ் பட்டணம் வரைக்கும் பரவுச்சு. முன்னாடி ஒரு சின்ன கடை வச்சு வியாபாரம் செஞ்சதை விட இப்போ பல மடங்கு பெரிய ஆளா பேரும் புகழுமா மாறினார். அவருடைய பிந்தின ஆசீர்வாதம் அவருடைய முந்தின ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு பெரிதா இருந்துச்சு. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இழப்புகள் உண்டா? ஒரு காலத்துல நல்லா இருந்தேனே, இப்போ எல்லாமே கைவிட்டு போச்சுன்னு கலங்கி நிக்கிறீங்களா? கலங்காதீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காகவே சொல்லுது. ஆகாய் 2:9, உன் முந்தின மகிமையை பார்க்கிலும் உன் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். ஆமாம், நீங்க இழந்ததை விட சிறப்பான ஒன்றை தேவன் உங்களுக்காகவே வச்சிருக்கிறார். உங்க கதையின் சிறந்த பக்கங்கள் இன்னும் வரப்போற பக்கங்கள்ல தான் இருக்கு. மனுஷங்க மூடின வாசலை பார்த்து அறாதீங்க. உங்களுக்காக தேவன் திறக்கப் போகிற புதிய வாசலை விசுவாசத்தோட எதிர்பாருங்க. உங்கள் எதிர்காலம் உங்கள் கடந்த காலத்தை விட ஆசீர்வாதமாகவே இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.